அதாவது சமூக நீதி பேசப்பட்டிருக்கு படத்தில். கிரிக்கெட் மெயினாக லவ் ஸ்டோரி ஒன்றும் பெருசாக ஒன்றும் இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி தெரியல. சமூக நீதி நல்லா பேசியிருக்காங்க. பெருசாக ஜாதி சாயலை கொண்டு வராமல் சமூக நீதி மட்டுமே காமிச்சிருக்காங்கண்ணே. இதுக்கு முன்னாடி அந்த ஜாதி படத்தில் எல்லாமே 2 பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனால் இதில் தான் சேரணும் அப்படின்றத மெயினாக காமிச்சிருக்காங்க. அது பாராட்டணும். சேர்ந்து இருந்தீங்கன்னா எல்லாரும் நல்லா இருக்கலாம். சேர்ந்து நிற்கணும் அப்படின்றத காமிச்சிருக்காங்க. தனித்தனியாக எல்லாமே சேர்ந்து தான் ஜெயிக்கலாம். 90s நடக்கும். 90s நடக்கும். அதெல்லாம் ஓகே தான். இப்போ இருக்கிற கரண்ட்டு அந்த ஏரியா தான் நாங்களும் எங்களுக்கு தெரியும். எங்கள் ஊர் சைடு தான் எடுத்துருக்காங்க, அரக்கோணம் சைடு தான் எடுத்துருக்காங்க. இப்போ பரவாயில்ல, எல்லாம் கட்டியிருக்காங்க. எல்லாமே அரக்கம் தான் ஃபுல்லாக கட்டியிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. 2 பேருமே ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் சலிச்சிக்கல, கரெக்டாக இருக்குது சார். தான் ஈக்குவாலிட்டியாக பாருங்கள் சொல்லியிருக்காங்க எல்லாத்தையுமே. என்னென்னா ஸ்போர்ட்ஸ் கிளப், ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க என்னென்னா அப்போ நம்மளே திறமையாக இருப்போம். நம்ம ஊருக்காரங்க ஜெயிக்கணும்னு சொல்லிச்சு வேறு ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்ல இருந்து ஆள் கூட்டு வருது, அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் பணத்துக்காக விளையாடுறவங்கன்னு காமிச்சிருக்காங்க. இது அப்படி இல்லை. இவங்க திறமைக்காக, நம்மளோட நம்பிக்கைக்காக, நம்மளோட கோலுக்காக அவ்வளோ விளையாடுறாங்க. ஸோ அது நல்லா காமிச்சிருந்தாங்க சார். ஓவராலாக எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க, குறை சொல்லவே முடியாது. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. சார் நம்மளை கம்பேர் பண்ண முடியுது. நல்லா நம்ம உள்ள இன்க்ளூட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. நான் 2K கிட்ஸ் தான், ஆனால் அவங்களோட ஸ்டோர்லாம் அப்படி இல்லை. இப்போ என்னோட காலகட்டத்தில் நடந்து தான் அதுவும் அந்த மாதிரி தான் இருக்குது படம். வழக்கமான விஷயங்கள் தான், ஆனால் மக்களுக்கு தெரியாத வழக்கமான விஷயங்கள் மக்கள் தெரியுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ எங்கள் அம்மாக்கோ எங்கள் அப்பாக்கோ அந்த மாதிரி விஷயங்கள் தெரியாது. இப்போ இந்த படத்தை பார்த்தா அது கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறது காமிச்சிருக்காங்க. மோஸ்ட்லி இப்போது டெண்டுல்கர், இப்போது 90s உள்ளவங்க 1980 பர்த் எங்கள் அப்பா வயசில் உள்ளவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக மேட்ச் ஆகும். இப்போ எங்களுக்கும் மேட்ச் ஆகும். ஏன்னா அவங்க அந்த காலத்துலேருந்து அவங்க கிரிக்கெட் வெறியர்கள். இப்போ அப்படி இல்லை. இப்போ நம்ம ஃபோனில் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த எமோஷனல் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. எனக்கு பிடிச்ச காட்சினா அந்த படத்தில் இமானுவேல்னு ஒரு கேரக்டரு. அவர் சொல்லுவார், எதுக்குடா நாங்கள் கிரிக்கெட்டால் ஸ்போர்ட்ஸால் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கும். ஆனால் நீங்கள் மறுபடியும் அடுத்தவன் சொல்கிறான், அவன் சொல்கிறான், ஊருக்காரன் சொல்கிறான்னு பிரிஞ்சு போகிறீங்க. அவங்களுக்கு ஒன்று சேர்க்கணும்னா அது கண்டிப்பாக நம்ம சேர்ந்து பண்ணால் தான் எல்லாம் ஜெயிக்க முடியும்னு சொல்லுவார் ஒரு சீன். அது நல்லா இருந்துச்சு. நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது. ஸோ கிரிக்கெட்டில் இந்த மாதிரிலாம் கூட இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஸோ அது மாதிரி நம்ம அவாய்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த மெசேஜும் வருது. நல்லா இருந்துச்சு படம். கிரிக்கெட் அசோக் செல்வன் நல்லா இருந்துச்சு, சாந்தனும் நல்லா இருந்துச்சு. அவங்க 2 பேர் கேரக்டர் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா காமெடிஸ் நல்லா இருந்துச்சு. இல்லை கிரிக்கெட் மோஸ்ட் அந்த டைலாக்ஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி அந்த ஃபைனல் அந்த மேட்ச் அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குண்ணா படம். சத்தியமாக நல்லா இருக்கு. என்ன சொல்ல வராங்கன்னா இந்த தாழ்த்தப்பட்டவங்களுக்கு கிரிக்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லுங்க கிடைக்கிறது இல்லை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அதை பற்றி தான் சொல்கிறாங்க. அது நிறைய பேருக்கு சான்ஸ் கிடைக்கிறது இல்லை. ரைட்டான டைமில் ரைட்டான சான்ஸ் கிடைச்சா அவங்க ப்ரூவ் பண்ணுவாங்கள்ல அவங்க டேலண்ட். அதை தான் சொல்கிறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக எனக்கு பிருத்திவிராஜ் பாண்டியன் செம்மையாக பிடிச்சிருந்ததுண்ணா. பிருத்திவிராஜ் பாண்டியனோட ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சுண்ணா. புரியலண்ணா. அவங்க சாந்தனு மெயின் ரோல் நினைக்கிறேன். அவர் தான் மெயின் ரோல் பண்ணுறாரு. சாந்தனு ஒரு ஸ்டாண்ட் பையாக கூட பண்ணிகிட்டு இருக்காரு. நல்லா இருக்கு. அவரோட ரோல் எக்ஸாக்டாக கரெக்டாக பண்ணாருண்ணா. கிரிக்கெட் பேஸ்டு இல்லை, அதெல்லாம் பற்றி பேசல. அது பார்த்தீங்கன்னா கேஸ்ட் சில பேர் இப்போ எப்படி சொல்ல, அரக்கோணம் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா யாருக்கும் சரியாக சான்ஸ் கிடைக்கிறது இல்லை. அதை பற்றி பேசியிருக்காங்க. அவ்வளோதான், வேறு அவ்வளோ டீப்பாலாம் பேசல. நிறைய டைலாக்ஸ்லாம் பீப் போட்டாங்க. அது இல்லை, போர்லாம் அடிக்கல. நான் கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு சத்தியமாக போர் அடிக்காது. நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவங்க கதைக்குள்ளேயே ஃபஸ்ட்டு போகல. அதுக்கப்புறமா மற்றபடி வேறு லெவலில் இருந்துச்சு படம். ஓவரால் அவுட் ஆஃப் 8 தரலாம். நல்லா இருக்கு. 2 ஊர் ஒன்று சேர்றாங்க ப்ரோ, கிரிக்கெட் ஆடி. அதான் ப்ரோ கதை. நார்மலாக ஒரு கிரிக்கெட் போடனா ஜாலியாக இருக்கும், 2 டீம் மேட்ச் இருக்கும், அந்த மாதிரியா? இல்லை, எப்படி சொல்கிறது, 2 ஊரும் இல்லை ப்ரோ. 2 ஊர் தனித்தனியாக ஆடுறாங்க. அது 2 ஊருக்கு சண்டை வருது. அது ஒன்று சேர்ந்து பெரிய மேட்ச் ஆடுறாங்க. அதான் பெரிய கதை. நல்லா 2 பேரும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. 2 பேருக்கு ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, நார்மலாக தான். படத்தில் ஒத்துமையாக இருங்கன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி நல்லா தான் இருக்குது. ஒன் டைம் மேட்ச் ஜாலியாக இருக்கா? ஜாலியாக தான் இருக்குது. விறுவிறுப்பாக நல்லா ஜாலியாக தான் போகுது. எப்படி சொல்கிறது, 2 ஊருக்கும் பிரச்சனை. அது கடைசியில் அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, அதான் கதை. நல்லா இருக்குண்ணா படம். லவ்வெல்லாம் இருக்கா? இருக்குது, நல்லா இருக்கு.
காமெடியாக அங்கங்கே வருது, நல்லா சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது, நல்லா இருக்குது, ஒர்க் அவுட் ஆகிருக்கு எல்லாமே. போர் எங்கேயும் அடிக்கல, நல்லா இருக்கு. 3 மணி நேரம் படம், எங்கேயும் போர் அடிக்கல, நல்லா தான் ஜாலியாக பிடிச்சிருந்துச்சு படம். ரொம்ப பிடிச்சது என்ன சொல்லுங்க? எல்லாமே பிடிச்சிருந்துச்சுண்ணா.